பிரைஸ் எல்லாம் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தை வரவேற்கிறேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று. இன்றைக்கு கூட உங்கள் மத்தியிலே ஒரு பாடலை கொண்டு வந்திருக்கிறேன். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நாட்களிலும் கர்த்தரை நம்பியதான் ஜீவிக்கிறோம். ஆனாலும் நமக்கு ஆசீர்வாதம் வரவில்லையே என்று சொல்லி புலம்பிக் கொண்டே தான் இருக்கிறோம். அது எல்லாவற்றையும் விட்டுவிடுங்கள். 100க்கு 100 கர்த்தரை மாத்திரம் நம்புங்கள். ஏனென்றால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மாத்திரமே. கர்த்தரை நம்புவோம். கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை துதித்து நாம் பாடுவோமா? யாவரும் என்னோடு சேர்ந்து பாடுங்கள். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி எல்லாரும் என்னோடு கூட இணைந்து நீங்களும் கர்த்தரை நம்பிக்கையோடு பாடுங்கள். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை வணந்து போகாமல் உயர்த்தி வச்சிடுங்க, உதவி செய்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை வணந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன். அற்புதங்கள்
ஹalleluya. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்து வரவேற்கிறேன். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் மீண்டுமாக இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஆண்டவர் அடியனையும் எனது மனைவியையும் பயன்படுத்திக் கொண்டு வருகிறார். இந்த ஊழியத்தை ஜெபத்தின் மூலமாய் தாங்கி வருகிற தேவப்பிள்ளைகள் அனைவருக்கும் கூட இந்த நேரத்தில் நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மாத்திரமல்ல, எல்லா சமயத்திலையும் தேவன் போதுமானவராக இருந்து எங்களை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி கொண்டு வருகிறார். மாத்திரமல்ல, தேவன் எங்களை ஒரு பயன்படும் பாத்திரமாக வணைந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஆகவே என் தேவாதி தேவனை நான் துதிக்கிறேன். ஆகவே இந்த நாளிலே கூட மீண்டுமாக கர்த்தர் எனக்கு செய்த நன்மை நினைத்து நன்றி சொல்லி ஆண்டவரை துதிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கும்படியாக இந்த நேரத்தில் நான் நிற்கிறேன். கர்த்தர் செய்த சகல விதமான நன்மைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். குறிப்பாக இந்த நாளிலே நாம் கேட்க இருக்கிற செய்தியின் தலைப்பு, கர்த்தரை நம்புவதற்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். கடந்த வாரத்தில் 5 காரியங்களை குறித்து கர்த்தரை நம்புவதற்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி பார்த்தோம். அதன் தொடர் செய்தியாக இன்றைக்கும் கர்த்தரை நம்புவதற்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற மரம், செடி, கொடி, புல், பூண்டுகள் போன்ற தாவரங்களை பார்க்கும் பொழுது இது எதை நம்பியிருக்கிறது? நீர், நிலம், காற்று, வெப்பம் ஆகியவற்றை நம்பி இருக்கிறது. அந்த நீர், நிலம், காற்று, வெப்பம் ஆகிய அனைத்தும் அதுக்கு கிடைக்கும் பொழுது அந்த தாவரங்கள், அந்த செடி, கொடி, மரங்கள், புல், பூண்டுகள் நன்றாக ஓங்கி வளர்ந்து செழிப்பாக வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே போலதான் தேவ ஜனமாகிய நீங்களும் நானும் கூட செழிப்பு அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தரை நம்பியிருக்க வேண்டும். சாலமன் அரசன் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 28:25 கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லி. முதல் ஆசீர்வாதம், யார் ஒருவன் கர்த்தரை நம்புகிறார்களோ அவர்களுடைய குடும்பத்தை கர்த்தர் செழிப்படைய செய்வார். எந்த திருச்சபை அவரை நம்புகிறதோ அந்த திருச்சபையை ஆண்டவர் செழிப்படைய செய்வார். எந்த தேசம் அவரை நம்புகிறதோ அந்த தேசத்தை ஆண்டவர் செழிப்படைய செய்வார். எந்த உலகம் அவரை நம்பி சார்ந்து இருக்கிறதோ அந்த உலகத்தை ஆண்டவர் செழிப்படைய செய்கிறவராயிருக்கிறார். ஒட்டுமொத்தமான நிலையில ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை ஆண்டவர் செழிப்படைய செய்ய விரும்புகிறார். இப்போ செழிப்பு என்று சொன்னால் அது ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்கிறது, ஒரு வளமான வாழ்வை குறிக்கிறது. அப்போ அந்த செழிப்பான ஒரு வளமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னால் மனிதர்களும் மிருக ஜீவன்களும் தாவரங்கள் எதுவாக இருந்தாலும் கடவுளை படைத்த தெய்வத்தை நம்பியிருக்கும் பொழுது அந்த கர்த்தர் அவர்களை செழிப்படைய செய்கிறார். அதான் சாலமன் அரசன் அனுபவ ரீதியாக சொல்கிறார், கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் என்று சொல்லி. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது கர்த்தரை நம்புகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி பார்ப்போமானால் நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். இரண்டாவது ஆசீர்வாதம், உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தரை நாம் நம்பும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் செழிப்படைய செய்வது மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்வாதாரத்தை உயர்ந்த நிலையில உயர்த்துகிறவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார். அடிமட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்வாதாரம் பின்தங்கிய நிலையில் இருக்கிறதா? உங்களுடைய தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக மற்றும் நிறுவனங்கள் மூலமாக பணி செய்கிற இடங்களில், ஊழியத்தில் எந்த ஒரு மேற்றுமை இல்லாத நிலை இருக்கிறதா? அல்லது உயர்வற்ற நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லி. அப்படி என்றால் நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இறைப்பணியாக இருந்தாலும் சரி, அல்லது உலகப்புறமான பணிகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தில் நீங்கள் உயர்வு அடைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் கர்த்தரை நம்பும் பொழுது
கர்த்தர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாய் கர்த்தர் உயர்ந்த நிலையில ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஒருவேளை இந்த 2020ஆம் வருடம் இந்த அக்டோபர் மாதத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கை உயர்வு அடையவில்லை, என்னுடைய கம்பெனியில் உயர்வு காணப்படவில்லை, என்னுடைய ஊழியத்தில் உயர்வு இல்லை, நான் அடிமட்டத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அவரை நீங்கள் நம்பி வாழ்கிறது உண்மை என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். எனவே அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்ய போகிறார்? உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப் போகிறார். காரணம், வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 29:25 பிரகாரமாக கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று சொல்லி. ஆகவே கர்த்தரை நம்புவோம், உயர்ந்த அடைக்கலத்தில் ஆண்டவர் உங்களை என்னை வைப்பாராக. மூன்றாவது ஆசீர்வாதம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். யூதய தேசத்தில் வாழ்கிற ஜனங்களை பார்த்து யோசபாத் ராஜா சொல்லுகிறார், யூத ஜனங்கள் மற்ற அண்டைய நாடுகளின் ஆதிக்கத்தை, அவனுடைய அச்சுறுத்தும் செயல்களை கண்டு பயத்தோடு நடுக்கத்தோடு இருக்கிறார்கள். நாம் இங்கு யூதய தேசத்தில் இனி வசிக்க இயலாது என்கிற ஒரு அச்சத்தில் காணப்படுகிறார்கள். அண்டைய நாட்டு ராஜாக்களும் அங்கே இருக்கிறதான இராணுவ வீரர்கள் நம்மை கைப்பற்றி விடுவார்கள் என்று சொல்லி அஞ்சுகிற அந்த சமயத்தில் நாம் இந்த தேசத்தில் இனி ஒருபோதும் நிலைத்திருக்க இயலாது என்கிற நிலையில் அவங்க அச்சத்தோடு இருக்கிறார்கள், பயத்தோடு இருக்கிறார்கள். அப்பொழுது யோசபாத் ராஜா அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்கிறார். 3 நாடுகளை சார்ந்த ராஜாக்களும் இராணுவ வீரர்களும் படைத்தலைவர்களும் புறப்பட்டு கொண்டு வருகிறார்கள். நாம இருக்கிறது கொஞ்சம் ஜனங்க தான், போதுமான படை வீரர்கள் இல்லை, போதுமான பாதுகாப்பு இல்லை, நாம் இனிமே இந்த தேசத்தில் வசிக்க இயலாது என்கிற ஒரு நிலையில இருக்கிற அந்த ஜனங்களுக்காக தேவன் இந்த யோசேப்பு ராஜா மூலமாக பேசுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள். ஆமா, நம்ம மக்கள் தொகையில கம்மி தான், இராணுவர்களும் குறைவாக தான் இருக்கிறாங்க, ஆனால் நீங்க அதை நம்பாதீங்க, கர்த்தரை நம்புங்க என்று சொல்லுகிறார் இந்த யோசேப்பு ராஜா. காரணம், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள் என்று சொல்கிறார். அந்த யோசபாத் ராஜா சொன்ன வார்த்தையை கேட்ட அந்த யூத தேசத்து ஜனங்கள் அப்படியாகவே கர்த்தரை நம்ப ஆரம்பித்தார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு விரோதமாய் வந்த அந்த 3 ராஜாக்களும் அந்த 3 தேசத்தின் மக்களும் அவர்கள் பின்னிட்டு அடைய செய்தார் கர்த்தர். அவர்களுக்குள்ளே ஒரு கலகம் உண்டாயிற்று, அவர்களுக்குள்ளே ஒரு யுத்தம் புறப்பட்டு அவர்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் மாய்த்துக் கொள்ளுகிற ஒரு சூழ்நிலை ஏற்படுவதை பார்க்கிறோம். ஆனால் இந்த யூத தேசத்திற்கான இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ தேவன் நல்ல பாதுகாப்பை தந்து அந்த தேசத்திலே அவர்கள் நிலைத்திருக்கக்கூடிய நிலையில ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். வசனத்தை நாம் வாசித்தோம், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அதாவது நிலைத்திருக்கும் இதே தேசத்துல நீங்க தங்கியிருப்பீங்க என்று சொல்கிறார். அப்படிதான் இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட ஒருவேளை இந்த தேசத்துல வாழ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதே, நாங்கள் இனிமேல் எங்கே செல்வது, நாங்கள் யாரிடத்தில் செல்வது என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் யாரிடத்திலும் போக வேண்டாம், எந்த பட்டணத்துக்கும் புறப்பட நீங்கள் தீர்மானிக்க வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், இந்த யோசபாத் ராஜா சொன்ன அந்த வார்த்தை போல, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். இன்றைய சூழ்நிலை பார்க்கும்போது இந்த அச்சுறுத்தும் கொரோனா வைரஸின் காரணமாக ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வாதாரம் தடைப்பட்டிருக்கிறது, பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. போதுமான வருமானம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேற ஒரு தேசத்துக்கு செல்லலாமா, வேறொரு பட்டணத்துக்கு கடந்து செல்லலாமா என்கிற ஒரு நிலைப்பாடுக்குள்ளாக இன்னைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எங்கும் புறப்பட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இந்த 6 மாதங்களும் கர்த்தரை வழி நடத்தினார் இல்லைங்களா? அதே ஆண்டவர் உங்களோடு இருக்கிறபடினாலே நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நீங்கள் அவர் மீது நம்பிக்கை மாத்திரம் வைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இதே இடத்துல ஆண்டவர் உங்களை நிலைத்திருக்க பண்ணுவார். காரணம், யோசபாத் ராஜா அந்த ஜனங்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தை தான் நான் உங்களுக்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தின் பிரகாரமாக, உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். வேற ஒன்று செய்ய வேண்டாம், கர்த்தரை மாத்திரம் நம்பியிருந்தால் போதும். நாம் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் இருக்கிற இடத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் ஆசீர்வாதங்களை தருவார். ஆகவே 3வது ஆசீர்வாதம், நாம் கர்த்தரை நம்புகிறதுனால் கிடைக்கிற ஆசீர்வாதம் நிலைப்படுவீர்கள் என்று சொல்லப்படுகிறது.
நான்காவதாக பார்க்கும்போது ஏசாயா 26ஆம் அதிகாரம் வசனம் 3, 4 வாசிக்கிறேன். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால். அப்ப கர்த்தரையே நம்பி இருந்தால் என்ன ஆசீர்வாதம்? நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். முழுமையான சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். 4ஆம் வசனத்துல கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். ஏன் நம்ப வேண்டும்? அவர் கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாய் இருக்கிறார். நித்திய கண்மலையாக இருக்கிறார், நிரந்தரமானவராய் இருக்கிறார். அந்த யெகோவாவின் தேவனை நாம் நம்பும் பொழுது நமக்கு பூரண சமாதானத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நித்திய கண்மலையாக இருந்து நம்மை தொடர்ந்து காத்தல்வார் என்பது எவ்வித சந்தேகமில்லை. இது 4வது ஆசீர்வாதம், கர்த்தரை நம்புடன் கிடைக்கும் ஆசீர்வாதம் என்று சொல்லப்படுகிறது. 5வது ஆசீர்வாதம் ஏசாயா 57ஆம் அதிகாரம் வசனம் 13. என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான். என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து, நான் வாழ்கிற இந்த இந்திய தேசத்துல, நான் வாழ்கிற இந்த உலகத்துல, நீங்கள் எந்தெந்த பகுதியில் வாழ்கிறீர்களோ அந்த ஒவ்வொரு தேசத்திலையும் ஆண்டவர் உங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். மாத்திரமல்ல, என் பரிசுத்த பர்வதத்தில் காணியாட்சிக்காரனாய் இருப்பான். இதுவரைக்கும் எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாரும் இல்லை, சிறு காணி பூமி கூட இல்லை, அப்படிப்பட்ட ஒரு நிலை நான் இருக்கேன்னு சொல்லுவேன் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை, நாம் அவரை நம்பும் பொழுது, என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாய் இருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் இந்த தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை தருவார். மாத்திரமல்ல, காணியாட்சிக்காரனாய் இருப்பான் எதை குறிக்கிறது? நமக்கு தேவையான எல்லா விதமான நிலைகளிலும் ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குவார். நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், நாம் கர்த்தரை நம்பினால் இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு கிடைக்க பண்ணுவார். அப்படி என்றால் இன்றைக்கு உலகத்தின் மீதோ, உலக மனிதர்கள் மீதோ, உலக தலைவர்கள் மீதோ நம்பிக்கை கொள்ளாமல் கர்த்தராகிய யெகோவாவின் தேவனை நோக்கி நம்முடைய நம்பிக்கையை முழுவதுமாக வைப்போம். எல்லையில்லாத ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள் என்கிற தலைப்பில் கர்த்தராகிய உண்மை நாங்கள் நம்பும் பொழுது எண்ணற்ற ஆசீர்வாதங்களே எங்களுக்கு தருவேன் என்று வாக்களித்திருக்கிறேன். நாங்கள் உண்மை நம்பும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையை செழிப்படைய செய்கிறேன். நாங்கள் உம்மை நம்பும் பொழுது எங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறீர். நாங்கள் உம்மை நம்பும் பொழுது இதே தேசத்தில் நிலைப்படுத்துகிறவராய் இருக்கிறீர். நாங்கள் உம்மை நம்பும் பொழுது பூரண சமாதானத்துடன் எங்களை காத்துக்கொள்வேன் என்று வாக்களித்திருக்கிறேன். ஏனென்றால் யெகோவா நித்திய கண்மலையாக இருக்கிறேன் என்று வாக்களித்திருக்கிறேன். மாத்திரமல்ல, நாங்கள் உம்மை நம்பும் பொழுது இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாகவும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை காக்கிற தேவனாய் நீர் இருக்கிறபடினால் நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட நாங்கள் இன்று முதல் நாங்கள் உண்மையே நம்பி நாங்கள் எல்லா விதமான ஆசீர்வாதங்களை உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்ய முடியாது. இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.